வாங்குங்க மக்காசோளத்தை வச்சு எப்பவுமே அவிச்சே சாப்பிட்றதுக்கு பதிலாக கொஞ்சம் வித்தியாசமா மக்காசோளத்துல அல்வா பண்ணலாம்னு ட்ரை பண்ணதுதான் இது. டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. கலருமே பாருங்களேன், நமக்கு சூப்பரா கோதுமை அல்வா கலருக்கு எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. இன்னைக்கு நம்ம சேனல் ஆரம்பிச்சு 1 இயர் ஆச்சு. அதுக்காண்டி தான் இனிப்போட ஸ்டார்ட் பண்ணலான்னு. எங்களுக்கு இன்னைக்கு கல்யாண நாள் வேற. வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு முழு மக்காச்சோளத்தை எடுத்துக்கலாம். இப்போ மக்காச்சோளத்தை தனித்தனியாக எடுக்கணும். அதுக்கு ஒரு கத்தியை வச்சு இப்படி நீங்கள் கட் பண்ணிங்கனாவே நமக்கு சூப்பராக தனித்தனியாக வந்துடும். எல்லாத்தையும் கொஞ்சம் நிதானமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லாவே நம்ம கட் பண்ணியாச்சு. மக்காச்சோளமும் நமக்கு சூப்பராக தனித்தனியாக ரெடியாக இருக்கு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம். இதோட ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மையா அரைச்சிட்டு வந்துக்கோங்க. இப்போ இதுல இருந்து ஒரு ஃபில்டர் வச்சு நம்ம அந்த சாரை மட்டும்தான் வடிகட்டி எடுக்கணும். பாருங்க, சூப்பராக நல்ல எல்லோ கலர்ல இருக்கும். இப்போ இந்த சக்கையை திருப்பி சேர்த்துட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு திருப்பி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊத்திக்கோங்க. திருப்பி ஒரு சுத்து மிக்ஸி ஜார்ல சுத்த விட்டுட்டு அகைன் இதை ஃபில்டர் பண்ணணும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் இருந்த கலர் நல்ல டார்க் எல்லோவா இருந்திருக்கும். இப்போ லைட் எல்லோவா மாறி இருக்கும். திருப்பி இந்த சக்கையை மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு திருப்பி 1/2 டம்ளர் தண்ணி ஊத்தி மையா அரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப லைட் எல்லோவா மாறி இருக்கும். நமக்கு சக்கை நல்லாவே வந்துருச்சு. இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப நீங்க தண்ணி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த தண்ணி வத்தி அல்வா ரெடி ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நமக்கு சூப்பரா மக்காச்சோள பால் ரெடியா இருக்கு. இப்போ ஒரு குட்டி வடச்சட்டியில நெய் ஊத்திக்கலாம். முந்திரி வறுக்கும் போது மட்டும் கொஞ்சம் கூட ஒரு ஸ்பூன் நெய் ஊத்திக்கோங்க. ஏன்னா இதான் நம்ம லாஸ்டா ஊத்துவோம். இந்த அல்வா அவ்வளவா நெய் குடிக்காது. இப்போ முந்திரி போட்டு நல்லா வறுக்க வேண்டியதுதான். முந்திரி நல்லா கோல்டன் ப்ரௌனா வரவும் தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இது இருக்கட்டும். இப்போ அல்வாவோட கலருக்காண்டி முத சீனியை கேரமலைஸ் பண்ணி எடுக்க போறோம். அதுக்கு ஒரு 6 ஸ்பூன் போல சீனி சேர்த்துக்கோங்க. சீனி நமக்கு நல்லா கரையணும். கரைஞ்சி நல்லா உருக ஆரம்பிக்கும் போது நமக்கு நல்லா ஃபர்ஸ்ட் லைட் பிரவுன் கலர்ல வரும். அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமா டார்க் ஆக ஆரம்பிக்கும். அப்ப நமக்கு கொஞ்சம் நல்லா டார்க் பிரவுன் கலர் வரும்போது ஒரு 1/4 டம்ளர் தண்ணி அதுல ஊத்திக்கோங்க. தண்ணி ஊத்தணும்னா ரொம்ப தெரிக்கிற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் தள்ளியே நின்னுக்கோங்க. இப்ப கீழே அங்கங்க உங்களுக்கு சீனி தேங்கி தேங்கி நிற்கும். அது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, இப்ப நம்ம நல்லா ஒண்ணு போல கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல மக்காச்சோள பால், அதை சேர்த்துக்கலாம். நமக்கு 2 டம்ளருக்கு அளவுக்கு மக்காச்சோள பால் இருக்கு. அளந்து ஊத்திக்கோங்க. அப்பதான் சீனி சேர்க்கும் போது உங்களுக்கு அளவு தெரியும். பாருங்க, நமக்கு நல்லா எவ்வளவு தண்ணியா இருக்குன்னு. இதெல்லாமே நமக்கு நல்லா வத்தி சூப்பரா வரும். மக்காச்சோள பாலுமே நமக்கு நல்லா மஞ்சள் கலர்ல இருந்து லைட் பிரவுன் கலர்ல வந்திருக்கு. அப்படியே இந்த மாதிரி கரண்டியை வச்சு நடுவுல கிண்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 5 நிமிஷத்திலே பாருங்க உங்களுக்கு கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல வாசத்துக்கு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இன்னுமே நமக்கு கெட்டி ஆகணும். அதே மாதிரி அந்த மக்காச்சோள பாலோட பச்சை வாசம் போற வரை கொஞ்சம் இன்னுமே வேகட்டும். இப்ப பாருங்க, நல்லா சட்டியில ஓடாம நமக்கு நல்லா திரண்டு வர்ற மாதிரி இருக்கும். நீங்க கிண்டும் போதே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். பாருங்க, நடுவுல எல்லாம் நல்லா சுத்தி வருது பாருங்க. இப்ப இந்த ஸ்டேஜ்ல சீனி சேர்த்துக்கலாம். நமக்கு மக்காச்சோள பால் 2 டம்ளருக்கு இருந்துச்சுல, அதனால சீனி 1/2 டம்ளர்ல இருந்து 3/4 டம்ளர் வரை உங்க இனிப்புக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கலாம். சீனி சேர்த்ததுக்கு அப்புறம் அப்படியே நீங்க கிண்டிக்கிட்டே இருங்களேன். உங்களுக்கு நல்லா நல்ல பிரவுன் கலர், டார்க் பிரவுன் கலர் வர ஆரம்பிக்கும். பாருங்க, நம்மளுக்கு நல்லா லைட் பிரவுனா இருந்தது. நல்லா சீனி சேர்க்கவும் டார்க் பிரவுனா வந்துரும். அல்வா கலரே சூப்பரா இருக்கும். அதே மாதிரி ஒரு 5 நிமிஷம் நீங்க கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னாவே நல்லா கெட்டியா வந்துரும். உங்களுக்கு சீனி போட்ட அந்த பாகு நல்லா இருக இருக கலரும் கொடுக்கும். நல்லா அல்வா பதத்துக்கும் வர ஆரம்பிச்சிரும். அப்படியே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து கிண்டினீங்க அப்படின்னா சட்டில ஒட்டாம வந்துருச்சு. அதே மாதிரி நம்ம கரண்டில எடுத்து போடுற மாதிரி இருக்கு. இது கரெக்டான பக்குவமா இருக்கும் அல்வாக்கு. இப்ப நீங்க இங்க முந்திரி வறுத்து வச்சிருக்கீங்களா, அதை சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதாங்க. இது நெய்யோட சேர்த்த உடனே பாருங்க, நம்ம ஏற்கனவே ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டது எல்லாமே சேர்ந்து நமக்கு சூப்பரா பிரிஞ்சு வந்துரும். பாருங்க, ஓரங்கள் எல்லாத்துலயுமே நமக்கு நல்லா அழகா நெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அல்வாவை பாருங்க சூப்பரா சட்டில ஒட்டாம நமக்கு வந்துருச்சு. அவ்வளவுதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. மக்காச்சோளம் நீங்க அவிச்சே சாப்பிட்றதுக்கு பதிலா இப்படி ஒரு தடவை ட்ரை பண்ணி கொடுங்க. சின்ன பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் ரவினா சமையலை ஃபாலோ பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.